இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா எந்த அப்பனும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். நம்ம பொண்ணுக்கு ஒண்ணுனா அதை நானும் பாத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்க முடியாது. நீ சொன்ன மாதிரி அவ மேல பாசம் இருக்கு, அது என்னைக்கும் போகாது. ஆனா இந்த அப்பா வேணான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு அவ கூட போயிருக்கா இல்ல, நான் ஏன் கௌரவத்தை விட்டுட்டு அவளை போய் கூப்பிடணுமா? சரி, அப்படியே என் பொண்ணுங்கிறதுனால என் கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு அவளை போய் கூப்பிடுறேன்னாலும் அவ மட்டுமா வருவா? அவனையும் கூட்டிட்டு தானே வருவா. கதிரவன் நம்ம பொண்ணோட புருஷங்க, அவன் இல்லாம அவ எப்படிங்க வருவா? கதிர ரொம்ப நல்லவங்க. அத நீ நம்பு. அவன் என் முதுகுல குத்துனவன். என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கான். முதல்ல இதுக்கெல்லாம் ஆரம்பமே அவனும் உன் தங்கச்சி பொண்ணும் தான். இந்த கார்த்திக் அவன் அப்பா பசுபதி பேச்ச கேட்டுதான் இதையெல்லாம் பண்ணிருக்கான். அவனும் தனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிற கோவத்துலதான் இதையெல்லாம் பண்ணிருக்கான். உன் தங்கச்சி பொண்ணு அந்த கதிரை தாலி கட்ட சொல்லாம இருந்திருந்தா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கோம். அவளும் நம்ம விட்டு போயிருக்க மாட்டான். அந்த கல்யாணம் நடந்திருந்தா நம்ம பொண்ணு வாழ்க்கையும் உயிரும் போயிருக்கும். அதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. தனாவுக்கு ஆரம்பத்துல கதிர் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுது. அவனை வெறுத்து ஒதுக்குனான். ஆனா அந்த கதிர் அவன் மனச மாத்திட்டான். அவ வயசுக்கு அவளுக்கு பக்குவம் இல்ல. ஆனா ஒரு நாள் அவளுக்கு அவனை பத்தி தெரியும். என்னைக்கு அவன் தப்பானவன்னு என் பொண்ணு புரிஞ்சுக்கிறாளோ அப்ப அவளையே வீட்டுக்கு வருவா. அது வரைக்கும் நான் அவளை வான்னு கூப்பிட மாட்டேன். என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும்னா அந்த கதிர் அவ வாழ்க்கையில இருக்க கூடாது. அப்பதான் அவளை என்னால ஏத்துக்க முடியும்.